கிறிஸ்துவ அன்பாளர்களே, சில தொழில்நுட்ப கோளாறுகளின் நிமித்தமாக ஆன்லைன் ஆராதனை தடைப்பட்டதினாலே நாம் திரும்பவுமாக ஆரம்பத்திலிருந்து நாம் இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிறப்பான நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி அமர்ந்து இந்த ஆன்லைன் லித்தானிய ஆராதனையின் வழியாக உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் கிருபை தந்திருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கிருபைதாரும் தடையில்லாமல் நாங்கள் இந்த நாளிலே தொடர்ச்சியாக இந்த ஆராதனையில கலந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று 375ஆம் கிறிஸ்து சபை பாமாலை பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலை 375. பொதுவான பிரார்த்தனையை ஏறெடுப்போம். நான் சொல்லுகின்ற பிரகாரம் திரும்ப திரும்ப சொல்லவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்தாவியே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். அடுத்து வரும் ஜெபத்தை தொடர்ந்து எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி சொல்ல உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும் எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும் தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகாவிலை உயர்ந்து முதலிடத்தால் மீட்டுக் கொண்டபடியே ஜனமாகி எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாகிராமல் இறங்கி பொறுத்தருளும். பின்வரும் ஜெபங்களை தொடர்ந்து எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்ற மறுமொழி சொல்ல உங்களை அன்போடு கேட்கிறேன். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும் பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் என்றும் உடைய கோபத்திலும் நித்தினை ஆக்கினையிலும் என்றும் இருதய குருட்டாட்டத்தில் என்றும் மகந்தையிலும் வீண் பெருமையிலும் ஆயத்திலும் என்றும் பொறாமையிலும் வகையிலும் வன்மத்திலும் சகலவித அன்பு தாட்சியிலும் என்றும் விபசாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவானவற்றெல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் என்றும் இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாரி விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும் சகலவித கழகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்திலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத பொருட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றும் இருதய கடினத்திலும் வசனத்தையும் கற்பனையையும் வசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் தேவரீருடைய பரிசுத்த
பரிசுத்த மனுஷாவதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும் உமது ஞான ஸ்நான உபவாசம் சோதனையின் நிமித்தமும் தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வையின் நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையோட உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே பாவிகளாய் எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் ஜனாதிபதியையும் மாகாண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரமஞானத்தால் நடத்தி அருள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திவாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோரும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழிநடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபை அருள வேண்டும் என்று அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்தறிவையும் ஏக சிந்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருட வேண்டும் என்று அத்தியட்சன்மார் குருமார் உதவிகுமார் யாவருக்கும் ஒரு வசனத்தை பற்றிய மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று சகல தேசங்களுக்கும் உரிமையையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்தருட வேண்டும் என்று வழி தப்பி மோசமோட யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மனவூக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைப்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை எதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்தாவின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். சேர்ந்து சொல்லுவோம், மரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய பிள்ளைகள் அப்பத்தை எங்களுக்கு இன்றுதாகும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதையும். ஜெபம் பண்ண கடவோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சை உயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே,
இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாக்கி கேட்டருளும். உமதடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவுகளினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையிலே எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே, உமது நாமத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே, உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை இரட்சியும். கிருபையாய் எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே, கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே, கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கையுள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பெருவாரி விசுவாசிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினால் 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாடிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகள் ஆகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கியறலும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிக்கையை மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். தயவு செலுத்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த நாளிலே நாம் இந்த லித்தானியா பிரார்த்தனையின் வழியாக அநேக காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து நாம் ஜெபித்தோம். ஒருவேளை ஆரம்பத்தில் சற்று தொழில்நுட்ப கோளாறுகளின் காரணமாக நம்முடைய ஃபேஸ்புக் லைவிலிருந்து அது தானாக வெளியிலே வந்த காரணத்தை தொடர்ந்து திரும்பவும் நாம் முதலிலிருந்து ஆரம்பித்தோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே இப்போது தொடர்ச்சியாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்கிறது. ஜெபியுங்கள். ஏனென்றால் நம்முடைய இந்த ஆன்லைன் ஆராதனை ஒருவேளை நாம் மிக சிறிய சபை, மிக குறைந்த அங்கத்தினர்களை கொண்ட சபை. ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இந்த லாக்டவுன் இந்த சூழலின் நிமித்தமாக நாம் நம்முடைய ஆராதனைகளை இந்த ஆன்லைன் லைவ் வழியாக நாம் நடத்துவதை அநேக தேசங்களிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து தொடர்ச்சியாய் பார்க்கிறார்கள். கேரளத்தின் பல பகுதிகளிலிருந்து தொடர்ச்சியாய் பார்த்து நம்முடைய ஆராதனைகளிலே கமெண்ட்ஸ் போடுறாங்க. இது மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் இந்த ஆராதனையை பார்க்கிறார்கள். வல்லமையாக நம்முடைய ஆராதனையின் வழியாக, இந்த செய்திகளின் வழியாக பலருடைய உள்ளங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பல இடங்களிலிருந்து வருகிற செய்திகளை, இந்த கமெண்ட்ஸை நம்ம படிக்கும்போது மிகுந்த உற்சாகமாக இருக்கிறது. அதே வேளையில் உலகத்தானும் பிசாசானவனும் தன்னுடைய வேலையும் செய்வான். நம்முடைய வளர்ச்சி கொடுக்க மாட்டாமல் அவனும் இடைபடுவான். அதுவும் சமீப காலங்களாக நடைபெறுவதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்டர்நெட் அந்த வசதி தொடர்ச்சியாய் வராமல் பல தடைகள் அதிலே வருகிறது. ஆகையினால அந்த இன்டர்நெட் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக
அந்த நிறுவனத்தோடு பேசி அந்த செயலும் போய்கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நம்முடைய இந்த உபகரணத்திலும் சில பிரச்சனைகள் உருவாகிறது. புதிய உபகரணங்கள் வாங்குவதற்கு இப்போது சூழ்நிலைகள் சரியில்லை. கடைகள் எல்லாம் அடைத்திருக்கிறது. உடனடியாக வேற வாங்கலாம், ஆனால் வாங்குவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்படி பல நெருக்கங்கள், இவைகளுக்கு மத்தியிலும் நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாய் கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். யார் பெரியவன் நமக்கு தெரியும். யார் நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அவர் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மேற்படியாக கொடுக்கப்படுகின்ற பிரச்சனைகளையும் தாண்டி தடையில்லாமல் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த தடை காலத்திலே உதவி செய்வார். ஜெபியுங்கள், அதுக்காக சொல்றேன். அதாவது இன்டர்நெட் வேகத்தில் பிரச்சனை வருது, இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கின்ற இந்த இயந்திரத்தில் பிரச்சனை வருது, என்னென்னமோ பிரச்சனைகள், புது புது பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிட்டு இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இதை தொடர்ச்சியாக செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால நீங்க ஜெபிங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அவனை எதிர்த்து, அவனுடைய அதாவது உலகத்தான் பிசாசானவனை எதிர்த்து நம்முடைய வேலையை நாம் சரியாய் செய்து கொண்டிருக்கிறோம். அதை பிடிக்காத அவன் வேலைகளை கொடுப்பான். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் பெரியவர், வல்லவர். சரி, இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், அகில உலக குடும்ப தினம். குடும்பங்கள் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது இல்லையா? உலகத்தை படைத்த நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சாரு. படைச்சிட்டு நல்லது நல்லதுன்னு பார்த்தாரு. கடைசியில மனிதனை படைத்தார். மனிதனை படைச்சிட்டு அவன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு கண்டார். கண்டு இவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கணுமே சொல்லி அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவனுடைய விலா எலும்புல ஒரு எலும்பை எடுத்து அதை பெண்ணாய் மாற்றி அவனோடு கூட வாழ்வதற்காக ஏதேன் தோட்டத்திலே முதல் குடும்பத்தை தேவனே உண்டாக்கினார். ஆக இந்த அகில உலக குடும்ப தினம் என்று அழைக்கப்படுகின்ற, கொண்டாடப்படுகின்ற, நினைவு கூறப்படுகின்ற இந்த குடும்ப தினம் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு தினம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உண்டாக்கின அமைப்பு இந்த குடும்பம். ஒருவேளை இப்ப சமீப காலங்களிலே இந்த குடும்ப தினத்தை குறித்து சர்வதேச அளவிலே பேசப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இந்த குடும்ப உறவுகள் சிதைந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய சிதைவுகள். எனக்கு தெரிந்த ஒரு பரிதாபமான ஒரு நிலை, திருமணமான முதல் நாள் முடிஞ்சு, திருமணம் முடிஞ்சிச்சு, 2வது நாள் காலையில 2 பேரும் பிரிந்து போய்விட்டாங்க. இது நான் கேட்டதிலே ரொம்ப கொடுமையான காரியம். சிலர் பல ஆண்டுகள், ஒரு சில ஆண்டுகள், பல ஆண்டுகள், மாதங்கள் கழித்து பிரிந்த சம்பவங்களை கேட்டோம். ஆனா ஒரே நாளில் பிரிந்து போன அவலமும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கு, வெளிநாடுகள் இல்லை. ஆக இன்றைக்கு குடும்பங்கள் சிதைந்து போய் கொண்டிருக்கிறது. வழக்கு மன்றங்களிலே வருகின்ற வழக்குகளிலே பல வழக்குகள் கிறிஸ்தவ குடும்பங்களின் சிதைவுகள். அன்பானவர்களே, ஆண்டவர் அமைத்த அமைப்பு, கணவன் மனைவி, அவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஈவு பிள்ளைகள், இப்படி ஆண்டவர் கொடுத்த இந்த அமைப்பு இன்றைக்கு சிதைந்து போய் கொண்டிருக்கிற சூழலிலே இந்த குடும்ப தினம், இந்த இன்டர்நேஷனல் ஃபேமிலிஸ் டே, இந்த குடும்ப தினம் உண்மையாக நாம் நினைவு கூற கொண்டாட வேண்டிய ஒரு தினம் என்று சொன்னால் தவறாக. நம்முடைய திருச்சபை ஆண்டவராலே கிருபையாக வழிநடத்தப்பட்டு வருகிற ஒரு அன்பான திருச்சபை. ஆண்டவர் அமைத்த அமைப்பு குடும்பங்கள், இந்த குடும்ப உறவுகளிலே எவ்விதமான நிலைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால், ஆண்டவர் அமைத்த குடும்பம், ஆண்டவர் கொண்டாடின குடும்பம், ஆண்டவர் நேசிக்கின்ற குடும்பம், ஆண்டவர் விரும்புகின்ற குடும்பம், இந்த குடும்பம் எப்படி தலை தோங்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக இந்த குடும்ப அமைப்பை நாம் பார்க்கும்போது உறவினர்கள் அவங்களெல்லாம் 2வது 3வது இடத்துல வச்சிருவோம். முதலாவது ஆண்டவர் படைத்தது யார்? ஆதாமையும் ஏவாளையும், கணவனையும் மனைவியையும். கணவனையும் மனைவியையும் உருவாக்கின ஆண்டவர். ஆதாமையும் உருவாக்கினாரு, ஏவாளையும் உருவாக்கினார். உருவாக்கி அவர்களை குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அனுபவிக்கும்படியாக உலாவ விட்ட, ஏதேன் தோட்டத்திலே உலாவ விட்ட ஆண்டவர் அவர்களிடத்திலே அன்பையும் பரஸ்பர ஒன்றிணைப்பையும்
விரும்பினார், எதிர்பார்த்தார். அது நடந்துச்சு. ஆதாம் கண் விழித்து பார்க்கிறான். கண் விழித்து பார்க்கும்போது ஒரு பெண் பக்கத்தில் இருக்கிறாள். அவளை பார்த்ததும் அவன் கொண்டாடுகின்ற கொண்டாட்டத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். என்ன அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம், இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் இவள் மனுஷி எனப்படுவாள். என்னுடைய ஒரு பகுதி ஆகையினால இவள் மனுஷி எனப்படுவாள். ஒரு அருமையான கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? எனக்கென்று ஒரு துணை ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த துணையை ஆண்டவரை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நாங்கள் இருவரும் இனி கொண்டாடுவோம். ஒரு அருமையான நிலையில நாங்கள் இனி வாழ்வோம். அன்பானவர்களே, குடும்பம் என்பது இதுதான். ஒருவருக்கொருவர் என்று ஏற்ற துணையை உருவாக்கி கொடுத்த ஆண்டவர் 2 பேரும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்களை உலகத்தில் தெரிந்தெடுத்து இணைக்கிறார். இந்த கொண்டாட்டம் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வேறு விதமாய் போய்விடுகிறது. இதே ஆதாமினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ப்போமானால் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம். இதே ஆதாம், அதாவது 8வது அதிகாரத்துல அந்த பெண்ணை கொண்டாடின ஆதாம் இப்ப என்ன சொல்றான் பாருங்களேன். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். தேவரீர் என்னுடனே இருக்கும், அதாவது என் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், என் மாம்சத்தில் மாம்சமானவள், ஆகையினாலே மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டதுனால மனுஷி என்று அழைக்கப்பட்டவள் என்று கொண்டாடினவன் இப்ப சொல்றான் பாருங்களேன். என்ன சொல்றான்? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். மனிதனுடைய வார்த்தையை பாருங்க, ஆதாமுடைய வார்த்தையை பாருங்க, எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். கொண்டாடின அதே மனிதன் இப்போது அவள் யாரோ என்ற நிலையில பேசுகிறான். நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே, நானா கேட்டேன்? நாளைக்கு நான் கேட்கவே இல்லை, நான் பாட்டுக்கு இருந்தேன், நீங்களா கொடுத்தீங்க. அவள் வேறு பிரித்து பார்க்க ஆரம்பித்து விட்டான். எப்போது கொண்டாடினானோ அப்போது மனுஷி என்று பெயர் கொடுத்தவன் இப்போது நீர் கொடுத்தவள், நீர் கொடுத்த ஸ்திரீ என்று அவளை வேறு யாரோ என்கின்ற நிலையிலே பிரித்து பேச ஆரம்பித்து விட்டார். இதற்கு காரணம் என்ன? இந்த குடும்ப உறவின் உடைவிற்கு காரணம் என்ன? ஆண்டவர் அற்புதமாய் நேர்த்தியாய் உருவாக்கி கொடுத்த குடும்ப உறவு இப்போது உடைந்து போய்விட்ட நிலையிலே ஆண்டவரிடத்திலேயே அது ஒரு குற்றச்சாட்டாய் வைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? கணவனும் மனைவியும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள். 2 பேரையும் ஆண்டவர் இணைத்ததின் நோக்கம் என்ன? குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கினதின் நோக்கம் என்ன? அந்த குடும்பம் ஆண்டவரை மையமாய் வைத்து ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ வேண்டும். இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இதுக்காகவே அவர் குடும்பத்தை உருவாக்கினார். ஆனால் எப்போது குடும்பம் இந்த ஆண்டவரை புறந்தள்ளி விட்டு பிசாசானவனை உள்ள விடுதோ அப்போது ஆண்டவர் இருக்கும் வரை கொண்டாட்டம், ஆண்டவர் இருக்கும் வரை ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற நிலை, ஆண்டவர் இருக்கின்ற வரைக்கும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாத அற்புதமான ஒரு நிலை. ஆனால் எப்போது ஆண்டவர் வெளியிலே தள்ளப்பட்டு உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வாழ்க்கைக்குள்ளே வருகிறானோ அப்போது பிரச்சனை. ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார். அவ்வளவுதான். பிசாசு வருகிறான், ஏவாளை வஞ்சிக்கிறான், சர்ப்பத்தின் வடிவிலே வந்து வஞ்சிக்கிற சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும் இல்லையா? வஞ்சித்த உடனே ஏவாள் ஏமாந்து போனான். உண்மையாக இந்த ஆண்மகன் என்ன செய்திருக்கணும்? தன்னுடைய மனைவி என்று கொண்டாடினானே, மனுஷி என்று கொண்டாடினானே,
அவன் அவளுடைய அந்த பிரச்சனையிலே அவளுக்கு உதவி செய்திருந்திருக்க வேண்டும் அல்லவா? அவளோடு கூட இணைந்து அவனும் தவறு செய்து விட்டான். அவனும் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டான். அப்போதே அவன் திருத்தணும்னு நினைச்சிருந்தா திருத்தி ஆண்டவர்கிட்ட சரிப்படுத்தி ஒருவேளை நிலைமைகள் மாறி இருந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் இல்லையா? எத்தனையோ இடங்களிலே அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு தான் செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாமல் மனமாறி இருக்கிறாரே. அப்படியாக இப்படி நான் ஏமாந்துட்டேன் ஆண்டவரே, என் மனைவி ஏமாந்துட்டா, நான் அவளுக்காக நான் உங்கள்கிட்ட வரேன், அவளை நீங்க மன்னிச்சிருங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏதோ ஒன்று சொல்லி இருக்கலாமே. இவனும் சேர்ந்து மனைவியோடு இணைந்து தவறை செய்துவிட்டு ரெண்டு பேரும் இப்போது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போன ஒரு நிலையில ஆண்டவரை பார்க்க பயந்து போயிட்டாங்க. வழக்கம் போது ஆண்டவர் உலாவ வருகிறார். வருகிறவர் காணம் என்று கூப்பிடுகிறார். ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறார்? அப்ப அவன் சொல்றான், நாங்க நிர்வாணிகளாக இருக்கிறதுனால எங்களை நாங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணுன்னா சொல்றான். சொல்லிட்டு வரும்போது அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற குற்றச்சாட்டு, நீர் எனக்கு தந்த இந்த ஸ்திரீயானவள். அன்பானவர்களே, கொண்டாட்டம் எப்போது குற்றச்சாட்டாய் மாறுகிறது தெரியுமா? ஆண்டவரை விட்டு விலகும் போது. ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே இருக்கும் வரைக்கும் உங்கள் குடும்பம் கொண்டாடுகின்ற குடும்பமாய் இருக்கும். ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற, ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற, ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்காத, ஒருவருடைய பலவீனங்களிலே ஒருவரை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு உன்னதமான உறவுள்ள ஒரு குடும்பமாய் இருக்கும். எப்போது? ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே மையமாய் இருக்கும் போது. ஆண்டவர் எப்போது வெளியிலே தள்ளப்பட்டு உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் உங்கள் குடும்பத்திற்குள் புக ஆரம்பிக்கிறானோ, உங்கள் உறவுகளுக்குள் புக ஆரம்பிக்கிறானோ, அப்போது உங்கள் குடும்பம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகின்ற குடும்பமாய் மாறிவிடும். என் அன்பானவர்களே, இந்த உலக குடும்ப தினத்திலே நம்ம குடும்பம் எப்படி இருக்குதுங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகின்ற குடும்பமாய் இருக்கிறதா, அல்லது என்றைக்கு ஆண்டவரால் நாம் குடும்பமாய் இணைந்தோம் அந்த நாளிலே இருந்த அந்த ஒற்றுமையும் உறவும், அந்த ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காத நிலையும் தொடருகிறதா? சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும். மனிதர்கள் தானே, ரெண்டு பேருக்கும் நான் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆகையினால அந்த ரெண்டு பேருக்குரிய நானும் சில நேரங்களிலே வெளியே வரும்போது சில சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிரச்சனைகளே பெரிதாக கூடாது. அப்ப அந்த பிரச்சனைகள் பெரிதாக கூடாது என்றால் உங்கள் வாழ்க்கையின் மையமாக ஆண்டவர் இருக்க வேண்டும். உங்களை இணைத்த ஆண்டவர் அங்க நடுவில் வந்து போயிடக்கூடாது. உங்களை இணைத்த ஆண்டவர் போயிட்டு உள்ள பிசாசானவனை நீங்க அனுமதிச்சிட்டீங்கன்னா அதற்கு பிறகு உங்களை ஒட்டி சேர்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. அவனுடைய வேலை என்ன? பிரிச்சு விடுற வேலை. ஆண்டவர் நேர்த்தி என்று கண்டாரோ அவன் பிரிச்சு விடுறதா தானே? குற்றம் சாட்டுகின்ற அந்த நிலையை குடும்பத்திற்குள் கொண்டு வந்து விடுவான். அன்பானவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. குடும்பத்திற்குள் குற்றம் சாட்டல் வந்துருச்சுன்னா அங்க பிசாசானவன் இருக்கிறான். உடனே திரும்பி வாங்க. உங்களை இணைத்தவர் ஆண்டவர். இதுவரைக்கும் உங்களை வழி நடத்தினார். எத்தனையோ நன்மை, எத்தனையோ சாட்சிகளை சொன்னீங்க இல்லையா? எங்கள் ஆண்டவர் தான் நிலை நிறுத்தினார், ஆண்டவர் தான் செஞ்சாருங்க. அந்த நிலையை மறந்துடாதீங்க. எப்ப குற்றச்சாட்டு உங்களுக்குள்ள வருதோ உடனே நீங்கள் சுதாரிக்க வேண்டியது, நிதானிக்க வேண்டியது, உள்ள ஆண்டவர் இல்ல, பிசாசு வந்துட்டான். பிரிவினை செய்யக்கூடிய பிசாசு உள்ள வந்துட்டா, ஆகையினாலதான் இந்த குற்றச்சாட்டு வந்திருக்குதுங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உடனே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, ஆண்டவர் எதிர்பார்ப்பது தானே, விட்டு கொடுத்து ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை கட்டி எழுப்ப நீங்கள் அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. அப்ப எப்ப பிரச்சனை வருது, எப்ப கொண்டாட்டம் குற்றச்சாட்டாய் மாறுகிறது? ஆண்டவர் விலகும் போது. ஆண்டவர் இருக்கும் போது கொண்டாட்டம், நீர் கொடுத்த மனுஷி. ஆனால் அதே ஆண்டவர் வெளியே போயிட்டு பிசாசு உள்ள வந்த பிறகு ஆண்டவருடைய விசாரணையில் நிற்கும் போது, நீர் தந்தவர், நானா கேட்டேன், நீரா கொடுத்தீங்க. அன்பானவர்களே, குடும்ப உறவுகளிலே தேவன் விரும்புகின்ற
உறவு நிலை என்பது என்ன தெரியுமா? ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆக அதற்காகவே குடும்பமாக இணைத்தார். இது எப்போது குற்றச்சாட்டாய் மாறுகிறது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். பிசாசு உள்ள வந்தவுடன். அப்ப கிறிஸ்தவ குடும்பங்கள் யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? என் குடும்பத்துல குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அங்க ஆண்டவர் வெளியே போயிட்டார்னு அர்த்தம். இதை நீங்கள் மனதிலே பதித்துக் கொண்டவர்களாக திரும்பவும் அவருடைய சமூகத்திலே முழங்கால் படிவிட்டு, ஆண்டவரே உள்ள வாங்க, திரும்ப வந்து எங்கள் குடும்பத்தை நிலை நிறுத்துங்க, எங்க உறவுகளை நீங்க சரிப்படுத்துங்கன்னு சொல்லி அவருடைய கரத்திற்கு நீங்கள் வர வேண்டும். இது சரியான குடும்பம் நிலை நிற்பதற்கு செய்ய வேண்டிய காரியம். சரி, இது கணவன் மனைவி உறவு. அடுத்து இந்த கணவன் மனைவி உறவை தாண்டி குடும்பத்திலே அடுத்த ஒரு நிலை வருகிறது, பிள்ளைகள். பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுடைய உறவும் சரியானதாய் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் பெற்றோருக்கு பேசினேன், இதுவரைக்கும் கணவன் மனைவி பெற்றோருக்கு பேசினேன். இனி பிள்ளைகள். குடும்பம் என்பது எல்லாரும் இணைந்தது. இதுல பல நிலைகளிலே நம்ம பேசலாம். பெற்றோருக்கு ஆலோசனை, பிள்ளைகளுக்கு ஆலோசனை இதெல்லாம் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? பெற்றோருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு பேசும்போது பெற்றோருக்கு இருக்கும், நல்லா சொல்லுங்க. ரெண்டு பேருக்கும் சமமாய் வேதம் எப்படி வாழணும் எப்படிங்கிறதெல்லாம் போதிக்கிறது. அதை இந்த நம்ம அரை மணி நேர செய்தியில முழுசா பேச முடியாது. முக்கியமான கருத்துக்களை மட்டும்தான் பேச முடியும். அது முக்கியமான கருத்து, ஆண்டவர் வெளியே போகக்கூடாது. ஆண்டவரை உள்ளிருந்து வைத்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் கொண்டாடுகின்ற குடும்பமாய் இருக்கும், குற்றம் சாட்டுகின்ற குடும்பமாய் இருக்காது. சரிதானா? இதை ஆண்டவர் அனுமதித்தால் நமக்கு ஆலயம் திறந்த பிறகு நம்ம நிறைய அதை பற்றி படிக்கலாம். அடுத்து பிள்ளைகள். பிள்ளைகளுடைய உறவு என்பது ஒரே குடும்பம், ஒரே தாயின் பிள்ளைகள். இன்றைக்கு அதை நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை, அண்ணன் அக்கா பிரச்சனை என்று ஒரு குடும்பத்து பிள்ளைகள். நான் ரெண்டாவது ஸ்டெப், மூணாவது ஸ்டெப் பத்திலாம் பேசல, குடும்பத்தை பேசுறேன். குடும்பம் சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே சரியா இருக்கும். இன்னைக்கு குடும்பமே சரியா இல்லாததுனாலதான் எல்லா பிரச்சனையும். சரி, இப்ப இந்த உறவுகள், அண்ணன் தம்பி உறவு, இந்த அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? இதே ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய வரலாறு ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. முதல்ல பிறந்தவன் ஆபேல். ஆபேலுக்கு பிறகு முதல்ல காயின் பிறக்கிறான். காயின் பிறந்த பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஆபேல் பிறக்கிறான். அப்ப மூத்தவன் காயின், 2வது மகன் ஆபேல். காயின் நிலத்துல விளைவித்து அவன் அந்த விளைச்சலை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துறான். ஆபேல் ஆடுகளை வளர்த்து அந்த பலியை ஆண்டவருக்கு செலுத்துறான். இதுல ஆபேலினுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். காயினுடைய அந்த பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால காயினுக்கு எரிச்சல் வருது, முகநாடி வேறுபடுகிறது. தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் மேல அவன் கோபப்படுகிறான். கோபப்படும் போது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ஆனாலும் அவனுடைய கோபத்தின் உச்சியில இந்த காயின் தன்னுடைய தம்பியாகிய ஆபேலை கொண்டு போட்டு விடுகிறான். ஆதியாகமம் புத்தகம் 4வது அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கிறது. சொந்த, அதாவது உலகத்துல பிறந்த முதல் பிள்ளைகள். இதுதான் நமக்கு வரலாறுல இருக்குது, அதாவது வேத வரலாறுல இருக்குது. ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் பிள்ளை காயின். அதை தொடர்ந்து ஆபேல் பிறக்கிறான். இதெல்லாம் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியேற்றப்பட்ட பிறகு, சாபத்தை வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க இல்லையா? வெளியே வந்த பிறகு பிறக்கிற பிள்ளைகள் இவங்க 2 பேரும். இந்த 2 பேர், அதாவது அன்னைக்கு உலகத்துக்குள்ள இவங்களை தூண்டி விடுறதுக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு வேணா நம்ம சொல்லலாம், அவங்க தூண்டி விட்டாங்க, இவங்க தூண்டி விட்டாங்க, அவங்களால நடந்துச்சு, இவங்களால நடந்துச்சு. அன்னைக்கு தூண்டி விடுறதுக்கு ஆளே கிடையாது. ஆனாலும் தன்னுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கல, ஆபேலை அங்கீகரித்து விட்டார் என்ற கோபத்துல தன்னுடைய தம்பியை கொலை செய்து விட்டார். இதெல்லாம் ரத்தத்துல ஊறி இருக்கு. யாரும் தூண்டி நடக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இங்க அவர் இந்த உறவுகளுக்குள்ள வருவோம். இந்த குடும்ப உறவு செஞ்சதுக்கு காரணம் என்ன? பொறாமை தானே.
என்னை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, அவனை அங்கீகரிச்சிட்டாருங்கிற பொறாமை. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கோபமும் எரிச்சலும் பொறாமையும் வந்ததின் விளைவு. அந்த பொறாமை வந்துருச்சுனாலே கோபம் தன்னால வந்துடும். என்னை விட அவன் எந்த விதத்துல சிறந்தவனாய் இருக்க முடியும் என்ற அந்த பொறாமை நிமித்தமாக தன் சொந்த தம்பியையே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு காயின் சென்று விட்டான். சரி, இந்த சம்பவத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? குடும்ப உறவுகள், அதாவது சகோதர உறவுகளை பொறாமை என்ற குணம் கொன்று போட்டு விடுகிறது. அதாவது உறவுகளை சிதைச்சிருக்கு. ஆண்டவர் எதுக்கு குடும்பத்துக்குள்ள உறவுகளை கொடுக்கிறாரு? நம்ம எல்லாம் கூடி குடும்பம் என்ற நிலையிலே ஆண்டவரை கொண்டாட வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அந்த ஆசீர்வாதம், அந்த முக்கியமான முதன்மையான காரியங்களை நாம் செலுத்த வேண்டும். இதுக்குத்தான் அவர் குடும்பத்தை உண்டாக்குனாரு. இல்லைன்னா தனித்தனியாக வச்சிருந்திருக்கலாம் இல்லையா? கணவன் மனைவி என்று பெற்றோர் என்ற ஒரு உறவை உண்டாக்கி அவங்களுக்கு பிள்ளைகள் என்ற அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தது எதற்காக? இவர்கள் குடும்பமாக என்னை மகிமைப்படுத்த வேண்டும், என்னுடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக வாழ வேண்டும். இதுதானே குடும்பம். ஆனா இந்த குடும்பத்திற்குள்ளே எது நுழையக்கூடாதோ அது நுழையிறது. என்னது? பொறாமை. ஆனா உறவுகளுக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். என் தம்பி, என் அண்ணன், என் அக்கா, என் தங்கை எல்லாருக்கும் சமமான அளவிலே ஆண்டவர் அறிவையோ செல்வாக்கையோ ஆஸ்திகளையோ கொடுக்கல. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில தான் கொடுத்திருக்கிறாரு. அதுல சிலர் கெட்ட குமாரர்களை போலவும் இருப்பாங்க. ஆனால் குடும்பம் என்று வரும்போது விட்டு கொடுக்காத அன்புள்ள ஒரு நிலையிலே நாம் ஒருவருக்கொருவர் ஒன்றிணைந்து, குடும்பத்தில் ஒருத்தர் நல்ல படிப்பதற்குரிய வாய்ப்பு இருந்திருக்கும், படிச்சிருப்பாங்க. ஒருத்தர் படிப்பதற்குரிய வாய்ப்பு குறையா இருந்திருக்கும், அல்லது ஞானம் குறையா இருந்திருக்கும், படிச்சிருக்க மாட்டாங்க. ஆக வாழ்க்கை தரம் மாறி இருக்கும். ஒரு சிக்கலான சூழ்நிலை என்று வரும்போது உறவுகள் என்ன மாதிரி வரணும் தெரியுமா? குடும்பம் என்பது எந்த மாதிரி வரணும் தெரியுமா? அன்புள்ள நிலையில ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். ஏன்னா அன்பு என்ன செய்யுங்கிறத நம்முடைய வேத வசனம் நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இருந்துச்சுன்னா அங்க என்ன இல்லை? அன்பு இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது. எனக்கு தான் எல்லாம் இருக்கு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்க எல்லாம் ஒன்னும் தெரியாதவங்க என்ற இருமாப்பு அன்புக்கு இராது. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இப்ப காயின் ஆபேல் வருவோமே. ஆண்டவர் படைத்த முதல் உறவுகள், முதல் சகோதரர். அங்க காயினுக்கு ஆபேல் மேல பொறாமை வந்துச்சு. அவனுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிச்சுட்டாரு, என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறேங்கிற பொறாமை. அந்த பொறாமையின் விளைவாக தன்னுடைய சகோதரன் மேல இருக்க வேண்டிய அன்பு போயிடுச்சு. அன்பு போனதுனால வந்த விளைவு என்ன? தீங்கு நினைத்தான், அவனை குன்றணும்னு நினைச்சான். அது மட்டுமல்ல, அவன் மேல கோபம் வந்துச்சு. அந்த வசனம் இருக்கு இல்லையா? அவன் அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்ப கோபம் வந்துருச்சு அப்படின்னா அங்க என்ன இல்லை? இந்த வசனத்தின்படி அன்பு போயிருச்சு. தீங்கு நினைச்சான், என் சகோதரனை நான் கொன்றணும்னு சொல்லி அவன் தீங்கு நினைச்சான். தீங்கு நினைத்ததினாலே அங்க அன்பு இல்லை. அடுத்து என்னுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கல, அவன் காணிக்கை அங்கீகரிச்சுட்டாருங்கிற பொறாமை வந்தது. அந்த பொறாமை வந்ததினாலே
அன்பு இல்லை. அப்ப இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னவா இருந்துச்சு? அன்பு இல்லை. அன்பு அழகாக சொல்றார் பாருங்க, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அன்பானவர்களே, பொறாமை வந்துருச்சு அப்படின்னா அன்பு வெளியே போயிருச்சுன்னு அர்த்தம். கோபம் வருது அப்படின்னா அன்பு வெளியே போயிருச்சுன்னு அர்த்தம். கோபப்பட வேண்டிய சூழ்நிலைகள் சில உண்டுங்க. தவறுகள் நடக்கும்போது கோபப்படணும். ஆனால் அந்த கோபம் ஒரு கட்டுக்குள்ள இருக்கணும். அவங்களை நெறிப்படுத்துகின்ற கோபமாய் இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த கோபம் கொலை செய்கின்ற கோபமாய் மாறிவிடக்கூடாது. அதாவது மனித உறவுகளையே அறுத்தெறிகின்ற கோபமாய் மாறிவிடக்கூடாது. அதாவது சகோதர உறவுகளை அறுத்தெறியக்கூடிய, இன்னைக்கு எத்தனை பேர் ஒருத்தரோட ஒருத்தர் அண்ணன் தம்பி பேசாம, அக்கா தங்கச்சி பேசாம இருக்கிறாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அன்பு இல்லை. இந்த கோபத்தை உச்சநிலைக்கு கொண்டு போக விட்டதுதான் பிரச்சனை. அன்பானவர்களே, பொறாமை இல்லாத, தீங்கு நினைக்காத, தற்பொழிவை நாடாத அன்பு உறவுகளுக்குள் இருக்க வேண்டும். இந்த அன்பு உறவுகளுக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்முடைய குடும்பம் தேவன் விரும்புகின்ற குடும்பமாய் இருக்கும். நம்முடைய குடும்பம், அதாவது சகோதர உறவுகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதர உறவுகள் தேவன் விரும்புகின்ற உறவுகளாய் இருக்கும். இங்கே காயின் ஆபேலுக்கு பிரச்சனை என்ன? காயின் ஆபேலை கொன்றதின் பிரச்சனை என்ன? அன்பு இல்லை. அதன் விளைவாய் கோபப்பட்டான், அதன் விளைவாய் தீங்கு நினைத்தான், அதன் விளைவாக பொறாமைப்பட்டு தன் சகோதரனை கொன்று தீர்த்து விட்டான். என் அன்பானவர்களே, ஆண்டவர் மன்னிக்காத குற்றம் இது. ஆண்டவர் இந்த குற்றத்தை மன்னிக்கவே மாட்டார். மத்தேயு எழுதின நற்செய்தி 5வது அதிகாரத்துல வாய்ப்பிரசங்கத்துல ஆண்டவர் அழகாக சில காரியங்களை சுட்டி காட்டுகிறார். அதாவது சகோதர உறவுகள் என்பது எப்படி என்று 21வது வசனம், மத்தேயு 5:21 வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. உறவுகள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்கிறது அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மலைப்பிரசங்கம் அவரே சொன்ன, அவரே பேசின பிரசங்கம் இல்லையா? அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற தெளிவு, உறவுகளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப உறவுகள் என்பது என்ன? குடும்பம். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அடுத்து பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு வரையறுத்து சொல்லு. இந்த கணவன் மனைவியும் பிள்ளைகளும், இந்த அழகான குடும்பம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து விட்டால் உலகம் தேவன் விரும்புகின்ற பாதையிலே வாழும். கணவன் மனைவி தங்கள் வாழ்க்கையிலே தேவனை தவிர பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் வாழும்போது உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டமாயிருக்கும், உங்கள் இணைப்பு கொண்டாட்டமாயிருக்கும். ஆனால் எப்போது பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களோ அப்போது குற்றச்சாட்டுகள் ஆரம்பமாகிவிடும், கொண்டாட்டம் மறைந்துவிடும். ஆக கணவன் மனைவி தேவன் இணைத்த உறவு, ஜாக்கிரதையாய் குடும்ப உறவை நிலைநிறுத்த வேண்டும். அதே போல குடும்ப உறவிலே கிடைத்திருக்கிற பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக, அன்புன்னு வந்துருச்சுனாலே அங்க பொறாமை இருக்காது, தீங்கு இருக்காது, கோபம் இருக்காது இல்லையா? தாங்கள் இருக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை அன்பு நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். திரும்ப திரும்ப உங்க உறவு, உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் அன்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சகிக்கும், எல்லாம் சகிக்கும். அன்பு இல்லாததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்ப இன்றைக்கு குடும்பம், இந்த உலக குடும்ப தினத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் செழித்தோங்குகின்ற குடும்பமாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெற்றோரும் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பெற்றோர் பிசாசை அனுமதிக்காமல்,
ஆண்டவரை மட்டும் வாழ்க்கையிலே நிலைநிறுத்தி மையப்படுத்தி வாழ்கின்றவர்களாகவும், பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பு என்கின்ற நிலையிலிருந்து தடம்புரளாமல் வாழ்கின்றவர்களாகவும் இருக்கும்போது நம்முடைய குடும்பங்கள் உலகமும் ஊரும் உற்றார் உறவினர்களும் மெச்சுகின்ற, தேவன் விரும்புகின்ற குடும்பமாய் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழும். இந்த குடும்ப தினத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த குடும்ப பாடங்களை நாம் மனதிலே பதித்துக் கொள்வோம். இதை நாம் விட்டு விலகாமல் கடைபிடித்து வாழ்வோம். ஆண்டவர் குடும்பத்தின் நாயகராய் இருக்கட்டும். அன்பு உங்கள் குடும்பத்திலே செழித்தோங்கட்டும். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதம் மிக்க குடும்பமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 217ஆம் கிறிஸ்தவ கீர்த்தனையை நாம் சேர்ந்து பாடுவோம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். 217ஆம் கிறிஸ்தவ கீர்த்தனை. நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் கிருபையாக பதில் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உலக குடும்ப தினமாக அகில உலக அளவிலே அனுசரிக்கப்படுகின்ற இந்த தினத்தின் முக்கியமான நோக்கங்களை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் திருவசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்கிறே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, குடும்பம் என்பது நீர் ஏற்படுத்தி கொடுத்த அமைப்பு. இந்த அமைப்பை நாங்கள் சரியாய் புரிந்து அதை நாங்கள் சரியாய் நிர்வகிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை மையமாய் வைத்து கொண்டாடுதலின் அனுபவம் பிசாசானவனை உள்ளே விடுவதனால் குற்றம் சாட்டும் அனுபவமாய் மாறிவிடும் என்ற எச்சரிப்பை நாங்கள் இன்றைக்கு படித்தோமே. இதை மனதிலே பதித்து என்னாலும் அவனுக்கு இடம் கொடுக்காமல் உம்மை எங்கள் வாழ்க்கையிலே முன்னிறுத்தி நாங்கள் செயல்பட கிருபைதான். அதே போல சகோதர உறவுகளிலே அன்பு இல்லாமல் போகும்போது அங்கே கோபம், பொறாமை, எரிச்சல்,
கடைசியில கொலை செய்யும் நிலை அளவிற்கு, உறவுகளை உருத்தெரியாமல் ஆக்குகின்ற அளவிற்கு பிரச்சனைகள் மேலோங்கி விடுகிறதே. இதையும் இன்றைக்கு நாங்கள் படித்தோமே. உறவுகளிலே அன்பாய் நாங்கள் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையிலே எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் கட்டி எழுப்ப ஆண்டவர் எங்களுக்கு கிருபைதான். நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நிறைவின் மீதியான வேளையிலே ஆண்டவருடைய பரிசுத்த வழிநடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, கொரோனாவின் கடுமையான பாதிப்பு எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய தமிழகத்தை, எங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களாகிய உம்முடைய பிள்ளைகள் ஒருவர் கூட இந்த பாதிப்புக்கு உள்ளாகாதபடிக்கு நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் சிறு குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரத்திலே வைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திகர்த்தாவே. ஒருவேளை திங்கட்கிழமைக்கு பிறகு சிறிது சிறிதாக எங்களுடைய தேசத்தின் நிலைமைகள் மாற்றமடையும் போது பொருளாதார ரீதியாக வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய மக்கள் வேலைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்து அதன் மூலமாக பொருளாதாரம் அவர்களுக்கு கிடைக்க தங்களுடைய வாழ்வின் நிலைகளை ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே அவர்கள் உயர்த்தி கொள்ள தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையிலே ஆசீர்வாதமாய் வாழ ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கண்ணீரின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில நடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தூக்கி எடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொருளாதார பாதிப்புகளினாலே உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படாதபடிக்கு நீர் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் விரும்புகின்ற குடும்பத்தை நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருபைதான். சீக்கிரமாக நாங்கள் எங்களுடைய ஆலயத்திலே ஒருங்கிணைந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை சோத்தரிக்க, உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கொடுத்திருக்கிற திருச்சபை என்ற உறவிலே நாங்கள் மேல் நோக்கி நிற்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருடைய கையிலும் பொருளாதார நிலைகளிலே உம்முடைய நிறைவை நீர் கொடுத்து வழி நடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நீங்காதீரும் என் கர்த்தர் தரும் சமாதானத்தோடு இந்த உலக வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக